நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை உலகின் பிரம்மாண்ட மேடை. இசை உலகில் பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் உருவாக்கிய ஒரே மேடை. லட்சக்கணக்கான கனவுகள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், ஒரே மேடை. சூப்பர் சிங்கர் 5. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை எல்லாரையுமே இந்த சூப்பர் சிங்கர் 5 இந்த பிரம்மாண்டமான மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமுடையவர்கள், பல ஆண்டுகளாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணவங்க அண்ட் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் மேடையில் டாப் 33ல ஃபைனல் 30க்கான செலெக்ஷன்ஸ் நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்த ஃபைனல் டாப் 30 இருக்காங்க. அவங்கள தான் இப்போ வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் தி டாப் 30 ஆஃப் சூப்பர் சிங்கர் 5. டாப் 30க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். லெட்ஸ் பிகின் a new season. நிறைய புதுமையான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வாட்டி நம்மளோட கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நாங்க வைக்க போறது கிடையாது. நம்மளோட ஜட்ஜஸ்க்கும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், இம்முறை நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாருக்குமே நாங்க டீமா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இவங்க எல்லாருமே டீமா இந்த காம்படிஷன்ல இறங்கி எந்த டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாரு வீக்கஸ்டா இருக்க போறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துல தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 30 கான்டெஸ்ட் பண்ண போற முதல் காம்படிட்டிவ் ரவுண்டை ஜட்ஜ் பண்ணக்கூடிய 3 நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாம். இன்றைய நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஜ்.
விட்டு காதல் வரவில்லையே, நான் சொல்லி காதல் விடவில்லையே. மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதம்மா, இருந்தாலும் காதல் இறக்காதம்மா. ஓ வெண்ணிலா திருவானிலா, நீ ஓ நண்பனே அறியாமலா கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய். நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய். நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓ வெண்ணிலா திருவானிலா, நீ ஓ நண்பனே Sriraj, Sir, so nice, so nice, so good. thank you, sir. ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வாய்ஸில் கேட்குறதுக்கு இந்த பாட்டு. தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் இட். அண்ட் யூனோ நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் இந்த பாட்டு கொண்டு வருது. டைரக்டர் கதிர் அவரோட, அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேண்டாம். பட் கதிர், டைரக்டர் கதிர் வந்து he always gave beautiful songs in his, I mean நல்ல நல்ல songs in his movies. காதல் தேசம், காதலர் தினம் மாதிரி. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்னோட நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரஹ்மான் சார் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு ஆல் தீஸ் சாங்ஸ். பட் அது வந்து ஸ்க்ரீனில் நல்லா ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு ஹிட் ஆக்கிறது, ஒரு பிரம்மாண்டமாக்குறது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு கடமை, ஒரு அவரோட திறமை. ஸோ அந்த வகையில் யூனோ ஆல் ஹிஸ் சாங்ஸ் கதிர் ரொம்ப he used to take lot of pain for every song and used to be very passionate about. ஒர்க் பண்ணும்போது அது வந்து நிறைய we could see that. So at this point I would like to thank director Kadir for giving me these beautiful songs, and of course A.R. Rahman sir. And இது வந்து வாலி சார், அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. one of the greatest lyricists of all time. So but you sang so well, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Thank you, sir. ஒன்று வார்த்தை மட்டும்தான், பூவை கொய்தால். ஐ திங்க் இட்ஸ் கொய்தால் பிகாஸ் பூவை எடுத்துகிட்டு போனால் நீ என்ன பண்ணுவேங்கிற ஒரு அர்த்தம் அது. ஸோ அண்ட் ஆல்சோ ஓ வெண்ணில் லாயின்னு சொல்கிறீங்களா? இல்லை வெண்ணிலா தானே சொல்கிறீங்க? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓ வெண்ணிலா தான் நான் சொல்கிறேன், லா சொல்லணும்ல. இல்லை வெண்ணிலா இஸ் கரெக்ட். எனக்கு லாய் லாயின்னு கேட்ட மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் லாய், லாயின்னு சொல்லலைல்ல நீங்கள். இல்லை பட் அதர்வைஸ் யூனோ பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீராஜ் சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அற்புதமான பாட்டு. முனீர் சார் எவ்வளோ அழகாக பாடிருப்பாருன்றது நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அது எப்போ கேட்டாலும் அது திரும்பி கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான கம்போசிஷன் ரஹ்மான் சார்து. ஸ்ரீராஜ் வாய்ஸில் எனக்கு அந்த சரணத்திலேருந்து வந்த ஒரு இன்வால்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பல்லவியில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரணத்துலேருந்து அதில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தது. பியூட்டிஃபுல்லாக லாஸ்ட் பல்லவி
அதெல்லாம் ரொம்ப அழகாக இன்வால்மெண்ட் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு அதே ஃபீல் இன்னும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸில் இந்த சாங்கு பர்டிகுலர்லி ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் ஸ்ரீராஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சார் நல்லா இருக்கேன். என்ன காலைல பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரியே சொல்றியே, என்னம்மா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அந்த சைடு திரும்பி பார்த்து சொல்லு. எப்படி இருக்கீங்க ஸ்ரீராஜ்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. மண்டையில இருக்கிற குருவிகள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸ்ரீராஜ், ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நடக்குது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் நம்மளோட ஸ்ரீராஜ்காக. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. பாய் பாய். ஓகே, ஸோ இந்த பிரம்மாண்டமான மேடையில் முதல் முறையாக நம்மளோட இந்த ஃபைனல் 30 கண்டஸ்டன்ஸ் இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அடுத்ததான் நம்மளோட ஸ்ரீனி சார் டீம்லேருந்து இன்னொரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வராங்க மாக்காப்பான? அடுத்ததாக நம்ம ஸ்ரீனி சார் டீம்லேருந்து பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. கீர்த்தனா, ஒரு இன்னோசென்ஸ் இருந்தது உங்களுடைய சிங்கிங்கில். அது பாட்டுக்கு பொருத்தம்தான், பட் இதில் என்னென்னா கண்ட்ரோல் வேணும். அந்த ஜாய்க்காக நம்ம வந்து ஓப்பன் த்ரோட்டில் பாடினா சம்டைம்ஸ் ஷவுட்டிங் மாதிரி ஆகிடும். நீ சரணம் பாடினீங்க ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ், அது ஆப்ட். அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த சாங்கில் இருக்கிற ஃபீல். செகண்ட் ஹாஃப் வரும்போது மறுபடியும் நீ வந்து அந்த கட் நோட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அழகாக ஆரம்பித்து மறுபடியும் அந்த இன்னோசென்ஸுக்கு போயிட்டு மாமே எனக்கு இது வேணும் அப்படின்னு கத்துவோம் இல்லையா சின்ன வயசில், அந்த இன்னோசென்ஸு. இது வந்து அந்த
பல்லவியில் தான் அதிகமாக தெரிஞ்சுது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கு என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி இந்த பாட்டு கேட்குறது மட்டும் இல்லை, அந்த பாட்டில் எந்த லைனு எது வரைக்கும் அவங்க பிரெத் கண்ட்ரோல், அது வந்து எந்த ஒரு ஃப்ரைஸ் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட் லைனு ஃபுல் பிரெத்தில் பாடுறீங்க, தேர்ட் லைன் வரும்போது அது 2 பிட் ஆக்குறீங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான், வேறே ஒன்றும் இல்லை. ஃபென்டாஸ்டிக். அந்த கண்ட்ரோல்ஸ் தெரியணும். இப்படி கீர்த்தனா நிறைய கேட்கணும். யூ லிசன் டு லாட்ஸ் ஆஃப் அதர் மியூசிக். கற்றுக்குறீங்களா மியூசிக்? நான் ஸ்கூலில் இருந்தபோது கற்றுண்டது. நான் இப்போ நாட் இன் டச். ஸோ கற்றுக்கவும் செய்யணும் அண்ட் ஆல்சோ லிசன். யூ லவ் மியூசிக்கில் இந்த வயசில் கண்டிப்பாக வந்து அப்படியே ஷுட் பி கிரேசி அபவுட் மியூசிக். கேட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் டோன்ட் ஜஸ்ட் லிசன் டு ஒன் கைண்ட் ஆஃப் மியூசிக். எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் கீப் லிசனிங். தேங்க்யூ. கீர்த்தனா, ஹாய். மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் கீர்த்தனாக்காக. தேங்க்யூ கீர்த்தனா, ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ நம்ம டாப் 30 கண்டென்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட். அவங்கவுங்க வந்து ஆளாளுக்கு ஒரு நடுவருடைய டீமில் இருக்காங்க. அந்த டீமுக்கு பெருமை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் இருக்கிற ஜட்ஜே நம்மளை வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தோடையும் வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து நம்மளுடைய ஸ்ரீனிவாஸ் சார் டீம்ல இருந்து யார் வரப்போறா? அடுத்ததா நம்மளோட ஸ்ரீனிவாஸ் சார் டீம்ல இருந்து ஒரு அற்புதமான பாடல் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஷிவாலி. சிவாலி, சார் உண்மை சொல்லு, இது யார் செலெக்ஷன்? அம்மா செலெக்ஷன் சார். அம்மாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். முதல்ல உன்னுடைய வாய்ஸ் ஃப்ளேவர், அந்த டிம்பருக்கு கரெக்டான பாட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நன்றி. முதல்ல ஈஸ்வரலக்ஷ்மி அம்மா வாய்ஸ் வந்து தின் பண்ணி கேட்டால் என்ன சவுண்டிங், ஜமுனா ராணி அம்மா ரெண்டுமே மிக்சடு வாய்ஸ்.
அந்த அந்த ஃப்ளேவர் உங்கள் வாய்ஸில் இருக்கிறது கரெக்டாக அவங்க கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி பாட்டு ஃபென்டாஸ்டிக்காக சூட்டாக இருக்குது. அந்த கிளைட்ஸு எல்லாமே சரணம் ரொம்ப நல்லா பாடின நீ. மாசியில் மட்டும் அது த்ரோ அதிகமாக இருந்தது. மற்றதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீ பாடினது தான் அது பியூட்டியே. காட் பிளஸ் யூ. சிவாலி சார். நம்ம டீமில் எஸ். கீர்த்தனாட்ட சொல்லன்னு டோன்ட் வரி, யூர் ஆல்சோ ஆஃப் கோர்ஸ் ஆர் டீம், வில் ப்ரொடெக்ட் யூ வாட் எவர் இட் இஸ், வில் ட்ரை. கிரேட். தேங்க்யூ சார். குட் கோயிங் சிவாலி. சிவாலி, ஹாய். ஸ்ரீனி சார் அப்படியே பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்ரீனி சாரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு ஸ்ரீனி சார் ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் உங்களோட ஜாபை சூப்பராக பண்ணிட்டீங்க. அதுக்காகவே சார் வந்து நம்மளுக்கு தனியாக ட்ரீட் வைப்பார்ல சார்? இது ரொம்ப கொடுமையாக இருக்கு. என்ன சார் உங்கள் டீம் நல்லா பாடினு இருக்கிற பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படியா சார்? ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா என்ன சார் ஆகுது? அவ்வளோ போகிறோம்ல. வித் இன்கம் டாக்ஸ் எக்ஸெப்ஷனோட சார். வெரி குட் வெரி குட். ஸோ எங்க டாடி எங்கே வந்திருக்கு, எங்கே இருக்காரு? டாடி எங்கே இருக்கிறார்? டாடி என்ன நீங்கள் ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க, சொட்டர்லாம் போட்டுட்டு? இது சென்னையா? அப்படி ஸ்வெட்டர்லாம் மாட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க? இல்லம்மா, அந்த ஊருக்கு அவர் நிறைய வாங்கி வச்சிருந்து. இப்போ திடீர்னு நீங்கள் வரணும்னா கதர் சட்டெல்லாம் வாங்கிட்டு வர முடியுமா? செலவாகும்ல. அதனால அவர் கரெக்டு தான் சார், நீங்கள் ஒரு தப்பே இல்லை, அதை பண்ணலாம். எங்க வேர் இஸ் மம்மி? மம்மி இஸ் பிஸி வித் ஹர் டான்ஸ் கிளாஸ். வாட்? ஏன் சார் மம்மி கூட்டு வர மாட்டீங்க? வணக்கம் ஆக்கப்பா சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. ஓ, அங்கேருந்து இங்கே பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மேலே உங்ககிட்ட வர முடியாது சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நாங்கள் எங்கே இருக்கோம்? நான் எங்கேயும் போகல சார், நான் இங்கே தான் இருக்கிறேன். ஏன் மேடம் ஏன் வந்து சிவாலியோட அம்மாவை கூட்டு வர மாட்டீங்க சார்? அவங்க ஆட்டம் கற்றுக் கொடுக்குறாங்க சார். ஆட்டம் கற்றுக் கொடுக்குறாங்களா? சாரி, டான்ஸ் கிளாஸ் சார், பரதநாட்டியம். எனக்கு டக்குன்னு ஆட்டோ ஓட்ட சொல்லி தராங்க. ஆட்டோ ஓட்ட சொல்லி தராங்க. என்ன டான்ஸ் கிளாஸ் சார் இது? பரதநாட்டியம் சார். பரதநாட்டியம். ஓ, நீங்கள் கற்றுக்கினீங்களா சார்? இல்லை சார், நான் வேற மாதிரி என்ன ஆட்டுறாங்க சார். இந்த மாதிரி குலுக்கி ஆட்டுறாங்க. உங்க குலுக்கி ஆட்டுறாங்க. ஓ, எப்படி இப்படி புடிச்சு குலுக்கி ஆட்டுவாங்களா சார்? அந்த கிரைண்டிங் ஸ்டோன் மாதிரி சார். அது மாதிரி. ஆமாம் சார். இந்த ஆட்டத்தை வந்து நீங்க இந்த மேடையில் வந்து அந்த ஆடி காமிக்க கூடாது சார். நான் வரும்போது இப்படி ஆடி வந்தேன் சார். இப்போ இப்படி தான் சார் ஆடுறேன். வரும்போது எப்படி வந்தீங்க? இப்படி வந்தேன் சார், ஜாலியா. அது வாழ்க்கையில புதுசு வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். இப்போ என்ன 19 வருஷம் கழிச்சு இப்படிதான் சார் இருக்கு. தலையே வேலை வரல சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்கே ஆயிடுச்சு சார். எல்லாரும் பிரச்சனைகள் இருக்கோ நீங்களா? அம்மா கூட புரியுதுமா, உங்க அப்பாவோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. என்ன பார்த்து உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி சிவாலி. இதே மாதிரி நீங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்தடுத்த வர ரவுண்ட்லயும் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் நம்மளோட சிவாலிக்காக. आप जाइए नेक्स्ट कौन आइए நம்மளோட ஸ்ரீனி சார் டீம்ல இருந்து ஒருத்தர் ஆயியே. ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கே அரவிந்த். தனியே தன்னந்தனியே நான் காத்து நின்றே. நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து நின்றே. நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே. ஓ தனியே 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 தனியே.
என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டாள். ஒரு சின்சன் இந்த சின்னசில் ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருகிவிட்டாள். அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டாள். சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டாள். மீண்டும் வருவாள் நம்பினேன். அதோ அவள் வரும் வரை தெரிந்தது தனியே. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா 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 புரியாதா. அரவிந்த், I really liked it. That first things first. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. சிங்கிங் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு what I really liked is இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 பாட்டிலேருந்து யூ ஆர் ட்ரைங் அவுட் வேறு மாதிரி ஒரு பாட்டு. ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அதாவது சேஃபாக ப்ளே பண்ணக்கூடாது லைஃப்பில். சேஃபாக ப்ளே பண்ணான்னா யூ ஓன்ட் ரீச் எனிவேர். அந்த சரணத்தில் அந்த செகண்ட் லைன் பாடுறீங்களா? அந்த கண்ணி பிரிந்து சென்றா இல்லை, ஓ லோ லோ லோ, அந்த தட் கேன். அந்த கண்ணி பிரிந்து சென்றா ஸ்டில் மோ எக்ஸாஜரேட் பண்ணுங்க. அந்த கண்ணி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். நோ நோ நோ, அந்த மாதிரி. அந்த கண்ணி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். அந்த கண்ணி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். சின்னதொரு காரணத்தால் நோ 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 நோ, அந்த சின்னதொரு காரணத்தால் யா சம்திங் லைக். ஸோ அந்த ஆ சவுண்ட் வரும்போது அது இல் கிவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு யுவர் வாய்ஸ். அது தட் ரொம்ப தேவை உங்கள் வாய்ஸில். இல்லைன்னா எல்லாமே ஏன்னு ஆகிடும். ஓகே, திங்க் அபவுட் தட். தட் இஸ் த ஒன்லி திங். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தம்பி ஃபீலிங்ஸ் அரவிந்த், ஏதோ ஒரு ஃபீல்டில் வாரம் வாரம் ஒரு ஃபீலிங்ஸான சாங்கோட வந்துடுற. வெரி குட். இந்த வாரம் என்ன ஃபீலிங்கு? அதே ஃபீலிங் தானா? இல்லைண்ணா, நீங்கள் ஃபீலிங் சொல்கிறது எனக்கு வேற மாதிரி இருக்குண்ணா. அவனுக்கு ஒரு ஃபீலிங். அப்போ நீங்க போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அரவிந்த். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம வந்து ஸ்ரீனி சாரோட டீம்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யார் அடுத்தது நம்ம ஸ்ரீனி சார் டீம்ல இருந்து வராங்க மாக்காவா? அடுத்ததாக ஃபாரின் பேர் இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஏர்வேன் விக்டோரியா. பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம்.
மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனி வரும் முனை வரும் தடுமாறும் கனிமரம் இனி வரும் முனை வரும் தடுமாறும் கனிமரம் பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம். அரவிந்த், எந்த இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு மெட்டாலிக் டோன் கொடுத்துருக்கான்ப்பா. ரொம்ப அதாவது சவுண்ட் அந்த இசையில் அந்த இசை ஞானி அவர்களுடைய அந்த மேஜிக் கம்போசிஷனில் அண்ணன் வாய்ஸ் கேட்டு 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 பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர பாப்புலர் சாங்ஸில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பாட்டு எடுத்து பாடினதுக்கு முதல்ல பாராட்டுறேன் ஒன்று. தேங்க்யூ சார். நல்ல செலெக்ஷன், உன் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நல்ல நுணுக்கமான சங்கதியில் ரொம்ப அழகாக போட்டிங்க. தேங்க்யூ சார். எப்போ பாடினாலும் அந்த பனிவிழும் மலர்வனம் அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி அதாவது இந்த மேடைக்கு வந்ததுமே லாட் ஆஃப் சேஞ்சு தெரியுது அரவிந்த் வாய்ஸில். தேங்க்ஸ் லாட் சார். அனந்த் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அரவிந்த், ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலி இது பல்லவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணி பாடினீங்கன்னா ஓகே சார். இன்னும் எங்கேயோ போயிடும். ஓகே சார். ஓகே ஷோர் சார். ஓகே, குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவின், ஹாய்க்கா. அப்பா எடுத்தோடனே போன வாரம் மாதிரி சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நான் லைட்டா பயந்தேன். இல்லை, போக போக சொல்லலாம். வந்த உடனே அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் கருணை காமிச்சு உங்களை நாங்க அப்படியே விடுறோம் பிரியங்கா. சரி, சூப்பரா பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது தவிர நீங்க மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்படுறதா? காலேஜ் ஃபுல்லா வந்து நம்ம ஏர்வின் பத்தி தான் வந்து எல்லாரும் ஏர்வின்னா செம்மையா மிமிக்ரி பண்ணுவார், அவர் மாதிரி யாருமே பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து சொல்லிருக்காங்க. கொடுக்கலையே இல்லம்மா, இந்த மாதிரி சொன்னாங்களே, இதுக்காக ஒரு 2 லைன் ஏதாவது மிமிக்ரி பண்ணி காமிச்சீங்கன்னா நாங்க ஹாப்பியா வீட்டுக்கு. என்ன மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்க, ட்ரை பண்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எது டக்குன்னு வரும்? ஆமா, எனக்கு ரஜினி சார் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஒரு சின்ன பயம், நான் மனோஜ் சார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, ரஜினி சாருக்கே அவங்க டப் பண்றவங்க, அவங்க முன்னாடி நான் சார் வாய்ஸ் பேசணும்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அரவிந்த், தென்னா உனக்கு நீ ஒரு தடவை சொன்னா நீ பேசுக்கலாம், நீ பேசு. இது எது என்ன சொல்றது அப்படி தெரியல. இது சூப்பர் சிங்கர் அப்படி சொன்னாலே வந்து டெஃபினட்டா இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீசனா இருக்கும் அப்படி சொல்லி நான் வேண்டிட்டு அப்புறம் நன்றி போனுக்குமா. இல்ல ரஜினி சார் வந்து பிரியங்கான்றவ வந்து ரொம்ப அழகா இருக்கா, அவதான் நல்லா அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொன்னார், அவரு சொல்வாரான்றது எனக்கு. நான் மனோ சார் பெர்மிஷன் கொடுத்தா ட்ரை பண்றேன். சொல்லி கொடுக்கவா? சொல்லி கொடுங்க சார். நான் இது வரைக்கும் பார்த்த அழகுகளை ஒன்னா சேர்த்த செதுக்கிய உயிரில்லாத ஒரு பொம்மை பக்கத்துல சூப்பர். தேங்க்யூ அவின். தேங்க்யூ மனோ சார். ஸோ அடுத்த வாரம் உங்ககிட்ட வேற ஒரு வாய்ஸோட இன்னும் அழகான ஒரு பாட்டை வந்து நாங்க வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ டெஃபினெட்லி நீங்க வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, தேங்க்யூ அவின். மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் நம்மளோட அவின்காக. அப்போ மனோஜ் சார், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பிரியங்கா கிட்டத்தட்ட துணி கடையில் இருக்கிற பொம்மைன்றீங்க. இல்ல அந்த பொம்மைக்கு உயிர் வந்தா அது பிரியங்கா தான். Oh my god, thank you மனோஜ் சார். இதுக்கு நான் உங்களுக்கு 500 ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 500 பத்தாது, 50,000. இல்லையே சார், அந்த பொம்மையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருக்குமே. சரி, ஓகே. அடுத்து யார் பாடுவாங்கம்மா? பிரேக்மா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு போறோம். ஓகேங்களா? என்ன வேற நிறைய புகழ்ந்துட்டாங்க இல்லையா? ஆமா, அதுக்கு வந்து நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட. ஸோ அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எங்களுக்கு தேவைப்படுது. இன் சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸெல்லோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டாப் 30 contestants இந்த பிரம்மாண்டமான மேடையில் ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஸ்ரீனி சார் டீமில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே ஒருத்தராக வந்து நம்ம ஸ்ரீனி சாரை பெருமைப்படுத்துகிற மாதிரி சூப்பராக என் டீமில் நான் அவனை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்ற அளவுக்கு வந்து அற்புதமான பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக யார் வந்து பாட போகிறாங்க தெரியுமா மாக்கப்பா உங்களுக்கு? சொல்லுங்க, யார் வரா? இவரை பற்றி சொல்லணும்னா இவர் எப்பதான் வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல போறாருன்றதே எனக்கு தெரியல. இது தயவுசெய்து வெளில போயிடுனா. ஐ நோயா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து என்ன ஸ்டேஜ்லயும் சரி வெளியில பார்த்தாலும் சரி ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எங்க வந்து அப்படியே மாதவன் மாதிரியே பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலிங்ல. ஆனா தமிழ் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஆனா பாட்டுல ரொம்ப அழகா பாடுவாங்க. இந்த அதிசயம் எல்லாம் நடக்குதா உங்க லைஃப்ல? நடக்குது. வெரி குட் வெரி குட். அந்த அதிசயம் இந்த அதிசயம் எல்லாம் கொடுக்கறவங்க யாருன்னு பாத்துடலாமா? கூப்பிடுங்க. எஸ், ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மை டார்லிங் சியாஸ். நான் வாழ்கிறேன், நீ இல்லையே
Siyaz. Sir. What a brilliant performance. Thank you, sir. கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க பாட்டு. சோனு நிகம் இல்லை? ஆமாம் சார். இவ்வளோ அழகாக பாடியிருக்காரு இந்த சாங். அதுவும் தமிழ் டிக்ஷன் he's done it so beautifully. I mean, although he's from the north. And உங்கள் டிக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you, sir. His performance was outstanding. Beautiful it was. So amazing. Thank you. Keep it up. God bless. You'll go places. சிஆர் சார், என்ன ஒரு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான மெட்டாலிக் டோன் மட்டும் இல்லை, உனக்கு மைக் வாய்ஸஸ், சில வாய்ஸஸ் அது பாடும்போது அவங்க ஷட்ஜமம் பிடிச்சாலே போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்க குரல் வளம் இருக்கும். அது உனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உன்னால் எவ்வளோ மேக்ஸிமம் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டே வா, நீ அதுக்கப்புறம் பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சியார் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சில சிங்கர்ஸ் பாடும்போது தான் நமக்கு அந்த உணர்ச்சி வரும். அது ஒரு பெரிய குவாலிட்டி. when you touch the heart and our souls, it gets gets us teary. அது ஒரு பெரிய அது that is some much வேற ஒரு குவாலிட்டி for a singer. I think சியாத் உனக்கு அது இருக்குது. பட் சூப்பர் சிங்கர்ங்கப்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் வந்து தைரியமாக கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஷூர் சார். குட் லக். தேங்க்யூ சார். பிரியங்கா பார்த்து அப்படிலாம் சொல்கிறேன்னா வெளிலலாம் போய் சார், அவன் என்ன நினச்சி இப்படிலாம் ஒரு பாட்டு இந்த பையன் பாடுவான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். டக்குன்னு மேடையில் இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்காக பாடிட்டே சியாஸ். ஐயோ அப்படின்னு இல்லை, நான் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்காக பாடி. அந்த பொண்ணுக்காக பாடியா? ஓகே. அங்கே யாருக்காக பாடியிருக்கான் தம்பி? இல்லை, அவன் எனக்காக தான் பாடினான். இப்போ வைக்கப்படுறான், கூச்சப்படுறான். உண்மையை ஒத்துக்கோ சியாஸ். இல்லை இல்லை, ஒரு ஆம்பளை பையன் மேலே கை வச்சு பேசுற. பிரியங்கா சொல்லுங்க சார். அவருடைய பேர் சொல்லு. சியாஸ். சியாத். 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 நான் வந்து செல்லமா அவனை சியாஸ் அப்படின்னு கூப்பிடுவேன் சார். அப்படியா? ஆமா சார். உங்க வீட்டில் மட்டன் பிரியாணிலாம் செய்வாங்களா? செய்வாங்க. இந்த வாரம் நீ தான் நினைக்கிறேன். நானா? ஆமா, சூப் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டில். உனக்கு கலாய்க்கிறியா? உன்னை கலாய்க்கலடா, நல்லபடியா பேசி நிக்கிறேன். உன்னை கலாய்க்கிறோம் நினைச்சியா நீ? சும்மா ஜாலி பூ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, ஸ்ரீனிஸ் டீம்ல இன்னும் மற்றவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு மறுபடியும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Makeup Anand and Priyanka signing off on Super Singer 5, co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேரல். டாடா, குட் நைட். ஒன்றாலும் அழியாது உந்தன் ஞாபகம், கண்ணீரில் விழிந்தால்தான் காதல் காவியம். நேற்றினில் வாழ்வேனோ உன் தோள்களில் சாய்வேனோ, உன் கைவிரல் பிடித்து காதலில் திளைத்து காலங்கள் மறப்பேனோ. நான் ஓகே சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே ஏமா, அவன் உன்னை பார்த்து பாடலாமா? அந்த பையனுக்கு சாயந்தரம் 6 மணினா கண்ணு தெரியாது. பா, நீ வேட போலாம்.